வந்து பர்கூரில் தான் முதல் முறையாக 91 நின்று ஜெயிச்சு முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனாங்க. இதுவே பெரிய வரலாறு. பர்கூருக்கு ஒரு பொக்கிஷமாக அம்மா இருந்தாங்க. அந்த ஊர் வந்து அபரித வளர்ச்சி அடைஞ்சிது. அப்போ வந்து மகளிர் காவல் நிலையம் இல்லாமல் இருந்துச்சு. முதல் முறையாக மகளிர் காவல் நிலையம் வந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகளிர் கல்லூரி கொண்டு வந்தாங்க. 22 மேம்பாலம், பல மேம்பாலம், ஆற்று மேம்பாலம் கட்டி கொடுத்தாங்க. 9 வழித்தடங்கள் புதுசாக அமைச்சு வந்து புதிய பேருந்து கொடுத்தாங்க அம்மா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐஆர்டி பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. என்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி சிப்காட் கொண்டு வந்தாங்க. தொழிற்பேட்டை கொண்டு வந்தாங்க. அம்மா ஆட்சி காலம் வந்து எங்களுக்கு பர்கூர் தொகுதி வந்து வளர்ச்சி அடைந்த ஒரு பொற்காலம். அது அதிமுகவின் கோட்டையாக இன்றும் விளங்குகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வந்த பிறகு எண்ணற்ற பல திட்டங்கள், கொரோனா காலத்திலையும் மக்களை காப்பாற்றி பல திட்டங்களை கொண்டு வந்தார். அது மறக்க முடியாது. அப்போவே ஒரு 1.5 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது. கொரோனாவில் மக்களை காப்பாற்றியுமே மக்களுக்கு சேர வேண்டிய சலுகைகள் எல்லாம் சேர்த்துனாரு. ரேஷனில் 4000 கொடுத்தாரு. எல்லாரும் பண்ணார். மக்களை காப்பாற்றி கொடுத்தாரு. அப்போ கூட அந்த கொரோனா பீரியடில் கூட மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு கொடுக்குற சலுகை தொடர்ந்து வந்தது. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாரு. அம்மா உணவகம் நடந்தது. இலவச சைக்கிள் மாணவர்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கிற அரசு வந்து பார்த்திங்கன்னா அம்மா உணவகம், லேப்டாப்பு எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சுட்டாங்க. மக்கள் வந்து பெரும் எதிர்பார்ப்போடு மீண்டும் தமிழக முதலமைச்சராக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கிறார்கள். இதில் பர்கூர் தொகுதியும் ஒன்று. என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் மாவட்ட பிரதிநிதியாக இருக்கிறோம் பர்கூர் பேரூராட்சியில். கழகத்தில் நாங்கள் இருக்கிறதே பெருமையாக கொள்கிறோம். இப்போ அந்த தொகுதியில் வந்து நீங்கள் யாரை வேட்பாளராக நிற்க வைக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் யாரை நிற்க வைக்கணுன்றது எங்களுக்கு ஒரு இது கிடையாது. கழகம் பார்த்து யாரை அறிவித்தாலும் அவங்க செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு ஆர்வமாக இருக்கிறோம். பர்கூர் தொகுதி மக்கள் கழகத்தின் வேட்பாளரை யாராக இருந்தாலும் நாங்கள் ஜெயிக்க வச்சு கூட்டு வருவோம். இது புரட்சி தமிழர் உடைய காலில் சமர்ப்பிப்போம் அந்த வெற்றியை.